என்ன பண்ணாலுமே விதி மாறாது. அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தே தீரும். அதை எதையும் மாத்த முடியாது. ஜோதிடரா நானுமே இப்ப என்னோட ஜாதகத்தை நான் எடுத்தாலுமே எனக்கு என்ன நிகழ்வு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் என்னால மாத்திக்க முடியாது இல்லைங்களா? கண்டிப்பா பரிகாரம்ன்றது கிடையாதுங்க. பொதுவா ஒருத்தருக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி நம்ம அனுபவிச்சுதான் கடக்குறோம். இப்ப பரிகாரத்தினால எல்லாத்தையும் சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்னா எல்லாரும் எல்லா பரிகாரமும் செஞ்சு நல்ல நிலைக்கு போயிடலாம் இல்லைங்களா? அப்ப ஏன் நம்ம இப்ப பரிகாரம் சொல்ற எத்தனையோ ஜோதிடர்கள் பாக்குறீங்க. அப்ப அவங்களோட வாழ்வியல் முறைகளவே அவங்க மாத்திக்கலாம் தானே. அடிபணிச்சு போக முடியாது. அந்த ஆளுமை பண்பு இவங்க 10 பேருக்கு வேலை கொடுக்குற நிலையில இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க எப்படி போயிட்டு ஒரு இடத்துல அடிபணிச்சு ஒர்க் பண்ணுவாங்க. என்னதான் வேலை பார்க்கணும் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல படிக்கிற பசங்களுக்கு போய் படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபம், கடகம், விருஷகம், மகரம் இந்த இடங்கள்லாம் சந்திரன் இருக்கு பாத்தீங்களா? அப்படி சந்திரன்ற கிரகம் அங்க இருந்துச்சு அப்படின்னா வணக்கம் மேடம். வணக்கம். ஜோதிடத்தை நம்பலாமா வேணாமா அப்படின்னு ஒரு சில பேருக்கு அது கேள்வியாவே நின்றுட்டு இருக்கு. அதுக்கு உங்களோட பதில்? நிச்சயமா மேம். இப்ப எப்படின்னா ஜோதிடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஆதி காலத்துல இருந்து பார்க்கக்கூடிய விஷயம் தான். ஒருத்தருடைய வாழ்க்கை பிறப்பு முதல் இறப்பு வரை எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஈஸியா கணிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது என்னன்னா மேம் இப்ப நிறைய டிஃப்ரெண்டான மெத்தட்ல கொண்டு போறாங்க. இப்ப நாங்க சொல்ற மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட குரு காப்பா சாருங்க. அவங்க ரொம்ப யூனிக்கா கொடுத்துருக்காங்க. ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி இருந்தா பிறக்கும் போது அவங்களுடைய ஜாதகம் என்ன அமைப்புல இருந்தா அவங்களோட வாழ்க்கை இறுதி வரை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கட்டத்தை பார்த்தோன்னே எடுத்துலாம். எங்க முறைக்கு லக்னம், நட்சத்திரம், ராசி மற்ற முறைகள் எதுவுமே தேவையில்லை. தசாபுத்தி எல்லாம் கூட நாங்க தேவையில்லை. கட்டத்தை பார்த்தோன்னே பலன் சொல்லிடுவோம். அவ்வளவு அக்யூரன்சி இருக்கும். பொதுவா பிறந்த குழந்தைகளுக்கு நாங்க ஜாதகம் பாக்குறது இல்ல. பொதுவா ஒரு குழந்தையோட ஜாதகத்தை எடுத்தோம்னா இவங்களுக்கு ஒரு 38 வயசுல சுகர் வரும், ஒரு 28 வயசுல இந்த பையன் வீட்டை விட்டு ஓடி போவான்றது எங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிடும். ஆனா அப்ப நாங்க சொல்ல முடியாது இல்லைங்களா? அது மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்றது ஈஸியா ப்ரிடிஷன்ஸ் எடுக்க முடியும். அது அவங்களுடைய மனம் சார்ந்ததுங்க. பொதுவா ஜோதிடம்ன்றது ஒரு சயின்ஸ் மாதிரி. அதை எப்படி மக்கள் அணுகுறாங்களோ அது மாதிரியான விஷயங்கள் தான். ஜாதகத்துல ஒரு லைஃபை எவ்வளவு பெர்சன்டேஜ் கணிக்க முடியுமா? 100% துல்லியமா கணிக்க முடியும். ஆனா ஆக்சுவலா என்னன்னா அனுமானம் தான் இது, தீர்மானம்ன்றது. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கை ஒரு போக்குல போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களோட பாதை ஒரு டேர்ன் ஒரு படிக்கட்டுல ஏறுறோம். அவங்க ஏறி இருந்தாங்கன்னா எப்படி போயிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம ஒரு அனுமானிச்சு காட்டுறோம். இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடக்க போகுதுன்றதை நம்ம அனுமானிச்சு சொல்றோம். சப்போஸ் அவங்களுக்கு அதனுடைய விதி என்ன எழுதியிருக்கோ அது மாறாதுங்க. என்ன பண்ணாலுமே விதி மாறாது. அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தே தீரும். அதை எதையும் மாத்த முடியாது. ஜோதிடரா நானுமே இப்ப என்னோட ஜாதகத்தை நான் எடுத்தாலுமே எனக்கு என்ன நிகழ்வு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் என்னால மாத்திக்க முடியாது இல்லைங்களா? UK, USA இந்த மாதிரி இருக்கிற இடத்துல குழந்தைங்க பிறகுது. ஒரே டைம்ல ஒரே நேரத்துல குழந்தைங்க ஆனா வேற வேற திசையில பிறக்குது. அவங்களுக்கு ஒரே குணாதிசயங்கள் இருக்குமா? இல்ல மேம், இது எப்படி எடுத்துக்கலாம்னா இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம். நீங்க வேற ஊர் வேற நாட்டுக்கு போறீங்க. கண்டிப்பா ஒரு இடத்துல குழந்தைகள் பிறக்குது. அவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே ஒன்னா தானே இருக்கணும். ஏன் வித்தியாசமா இருக்கு? இப்போ இருக்கிற பெரிய ஆட்கள் கூட எடுத்தா கூட பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பாக்குறோம். அப்ப அதே நேரத்துல பிறந்தவங்க அதே நிமிஷம் கூட மாறாம பிறந்தவங்களும் அதே ஒரு சான்ஸ் கிடைக்குதா? கிடையாது இல்லைங்களா? என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வம்சாவளி, அவங்களுடைய ஜீன், அவங்களோட தாய் தகப்பனார் வேற, அவங்களுடைய வம்சாவளியினர் வேற, மூதாதையர்கள் வேற, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் வேற. அப்ப இதனோடு தொடர்புடையதாதான் அந்த குழந்தையினுடைய பிறப்பு, அடுத்து வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே தொடரும். எதுவுமே ஒன்றோடு ஒன்றி போகாது. இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம பொதுவா ராசி பலன் பாக்குறோம். எல்லாமே ராசி பலன் சொல்றாங்க. ஆனா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அவங்க சொல்ற விஷயங்கள் பாதி ஒத்து போனா கூட சில விஷயங்கள் அப்ப எடுத்து பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தை தனியா பார்த்தாதான் அவங்களுக்கான ப்ரிசன்ஸ் பக்காவா கொடுக்க முடியும்னு நம்ம சொல்றாங்க இல்லைங்களா? அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்வியல் முறைகளை வச்சுதான் அவங்களுக்கு பலன் சொல்ல முடியும். ஓகே. அப்ப எல்லாருடைய குணாதிசயங்களும் ஒன்னா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்க. ஒருத்தரோட ஜாதகத்தை வச்சு அவங்களோட ஆயுள் காலத்தை முடிவு பண்ண முடியுங்களா? பொதுவா நாங்க பண்றது இல்லை மேம். ராஜநாடி விதியில பாத்தீங்க அப்படின்னா ஆயுள் காலம்ன்றதை பத்தி பேசுறது கிடையாது. இது நாங்க ஒரு அதே மாதிரி 10 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கும் நாங்க இது பலன் எடுக்க மாட்டீங்க, பலன் கொடுக்கவும் மாட்டோம். ஏதோ இல்ல குழந்தைக்கு ஏதோ உடம்பு முடியல அப்படின்னாதான் பலன் கொடுப்போம். ஆயுள் காலத்தை பத்தி சுத்தமா பேசவே மாட்டோம். சரிங்க. ஒருத்தரோட பிரச்சனைக்கு பரிகாரத்தால தீர்வு கிடைக்குமா? இல்ல மேம், கண்டிப்பா பரிகாரம்ன்றது கிடையாதுங்க. பொதுவா ஒருத்தருக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி நம்ம அனுபவிச்சுதான் கடக்குறோம். இப்ப பரிகாரத்தினால எல்லாத்தையும் சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்னா எல்லாரும் எல்லா பரிகாரமும் செஞ்சு நல்ல நிலைக்கு போயிடலாம் இல்லைங்களா? அப்ப ஏன் நம்ம இப்ப பரிகாரம் சொல்ற எத்தனையோ ஜோதிடர்கள் பாக்குறீங்க. அப்ப அவங்களோட வாழ்வியல் முறைகளவே அவங்க மாத்திக்கலாம் தானே.
கண்டிப்பா. அப்ப அவங்களோட லைஃப் ஆஃப் செட்டில் வந்து சூப்பரா பண்ணிட்டு அவங்க ஏன் வந்து உட்காந்து ஜோதிடம் பார்த்து ஒருத்தவங்களுக்கு பலன் சொல்லி அதன் மூலமா எதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதனால எதையும் மாத்த முடியாதுங்க. பரிகாரம்ன்றது இப்போ ஒரு கோவிலுக்கு போறோம், அங்க போய் இறைவனை பிரார்த்தனை பண்றோம். அது என்னன்னா ஒரு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கான அதை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியத்தை கொடுக்குமே தவிர்த்து நீங்க வந்து பிரச்சனையை தீர்க்காது. அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இறைவன் இருக்காரு, உண்மையிலேயே நமக்கு மீறின ஒரு சக்தின்னு இருக்கு. அது ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மள வந்து வழி நடத்துது. கடவுளோட அனுகிரகத்தாலதான் நமக்கு அந்த பிரச்சனைங்க அந்த பரிகாரம்லாம் இல்லாம நமக்கு வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்க. விதி மாறாதுங்க மேம். ஆக்சுவலா கடவுள்ன்றது நம்மளா வச்சுக்கிட்ட பெயர்கள்ன்றதுதான். இப்ப என்னோட குரு எங்களுக்கு அப்படிதாங்க சொல்லி கொடுத்திருக்காரு. இப்ப வந்து என்னன்னா நமக்கு மீன் ஒரு சக்தி இருக்கு இல்லைங்களா? அது இந்த பிரபஞ்ச ஆற்றலா நம்ம பாக்குறோம். அது அதனுடைய தன்மையில நம்மளை இழுத்துட்டு போது நமக்கு அனுபவிச்சு கிடக்குறோம் எல்லா விஷயத்தையும். ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க, ஓடி ஒளியுறீங்க, ஆனாலும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியதானே வருது. கண்டிப்பா. ஒரு நோய் வந்தாலும் அதுக்கான மருந்து மாத்திரைகள் எடுத்து நம்ம அதுல இருந்து வெளியில வந்தாகணும் போது நமக்கு பிடிக்காட்டி கூட அந்த விஷயம் செய்ய வைக்குது இல்லையா? இதுதாங்க விதி. விதியை அனுபவிச்சுதான் கிடக்கணும். இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனையே கடன் பிரச்சனை மக்களுக்கு. அந்த கடன் பிரச்சனைய ஜாதகத்தால நம்ம சரி செஞ்சுக்க முடியுங்களா? கண்டிப்பா மேம். இப்ப எப்படின்னா சரி செஞ்சுக்க முடியுமான்னு கேட்டீங்க, அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். எப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல இவங்களுக்கு கடன் வருமா, நோய் வருமா, எப்ப எந்த காலத்துல வரும் அப்படிங்கறத வந்து நம்ம அழகா எடுக்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் தான் கடன் நோயை குறிக்கக்கூடிய கிரகம். இப்ப ராஜநாடி விதியில பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட இடங்கள் இருக்கு மேம். அதுல வந்து மேஷம், ரிஷபம், அதே மாதிரி துலாம், விருட்சகம், கடகம், மகரம், இந்த இடங்கள்லாம் செவ்வாய் இருந்தது அப்படின்னா அவங்க ஜாதகத்துல இவங்க ஏதோ ஒரு வகையில கடன் பட போறாங்க, இவங்களுக்கு நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். அப்ப இப்ப இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கடன் வர்றதை தவிர்க்கலாம். இப்ப உங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்துல இது இருக்கு நம்ம பாத்துட்டீங்க. ஒரு 23 ஒரு 25 வயசு பையனா வரான், ஜாதகம் பாக்குறான், தம்பி நண்பர்களோட சேர்க்கையில கவனமா இருக்கு, கடன் எதுவும் வாங்குற மாதிரி அந்த மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கு, நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் மாதிரி கொடுக்கலாமே தவிர்த்து அதை தடுத்து நிறுத்த முடியாது. அப்ப இந்த இடங்களை நம்மளோட நேர்களுக்கும் சொல்ற ஒரு விஷயம் தான். கண்டிப்பா யாருக்கெல்லாம் வந்து இந்த ஜாதகத்துல நான் சொன்ன இடங்கள்ல செவ்வாய் இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறது தவிர்க்கிறது நல்லது. கடன் வாங்கினா கட்ட முடியாது, கொடுத்துருந்தாங்கன்னா அதுல இருந்து வர்றது கஷ்டம். இப்ப வந்து பெற்றோர்கள் ஜாதகம் இருக்குல்ல மேம், அவங்க ஜாதகத்தை வச்சு குழந்தைங்களோட ஜாதகத்தை கணிக்கலாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா குழந்தைங்க ஜாதகத்தை வச்சு பெற்றோர்கள் ஜாதகத்தை கணிக்க முடியுமா மேம்? இப்போ ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைய பார்த்து அவங்களோட தாய், நம்ம சொல்றோம்ல வம்சாவளினா அம்மா அப்பா. இப்போ எங்களோட மெத்தட்ல பாத்தீங்கன்னா உங்க ஒரு ஜாதகம் கொடுத்தீங்கன்னா உங்க பெரியப்பா என்ன வேலை பார்த்திருப்பாரு, உங்க பெரியம்மா என்ன வேலை பார்த்தாரு, உங்க தாத்தா எத்தனை கல்யாணம் பண்ணியிருந்தாரு, உங்களுக்கு உங்க ஃபேமிலியில யார் ஓடி போய் கல்யாணம் பண்ணினா, யார் வந்து சூசைட் பண்ணிட்டா, என்னென்ன நிகழ்வு நடந்தது, அப்படியே அக்யூரேட்டா உங்களோட ஜென்ரேஷன் முதற்கொண்டு நாங்க எடுத்து கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு கொடுக்க முடியும். கண்டிப்பா பெற்றோர்கள் வச்சு பிள்ளைங்களுக்கும் ஃபுல்லாவே எடுத்துடலாம். எந்தெந்த வயசுல என்னென்ன நிகழ்வு நடக்க போகுதுன்றதையும் ஈஸியா சொல்லலாங்க. ஒருத்தர் ஜாதகத்தால அவர்கள் அரசியல் வாழ்க்கையில போவாங்களா, இல்ல அவங்க நார்மலா ஒரு ஐடி ஃபீல்டோ இல்ல அவங்களுக்கான ரிலேட்டட் அந்த மாதிரி போவாங்களான்றத சொல்ல முடியுமா? கண்டிப்பா மேம். இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து சூரியன் எங்கெல்லாம் பவரா இருக்கோ அவங்க வந்து ஒரு சுயதொழில் அப்படின்றதுக்குள்ள போவாங்க, இல்ல கவர்மெண்ட் ரிலேட்டட்ல தான் கண்டிப்பா இருப்பாங்க. நீங்க யாரை வேணா செக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஜாதக கட்டத்தை எடுத்துட்டு சூரியன் அப்படிங்கிற கிரகம் வந்து, சூரியன் தான் பவர், ஆளுமையான தன்மை. அதே மாதிரி எங்கேயுமே வந்து பவரா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள், கவர்மெண்ட் ரிலேட்டட்ல இருக்கவங்க எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா இந்த சூரியன்ற கிரகம் வந்து குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கும். சிம்மம், மேஷம், துலாம், கும்பம், இந்த இடங்கள்ல எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சூரியன் எழுதியிருப்பாங்க, நம்ம ஜாதகத்துல பார்த்தா தெரியும். அப்படிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து இவங்க வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட்ல போவாங்க. கொஞ்ச நாள் ஐடில ஏதோ ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு பிடிக்கலங்க, எனக்கு என்னமோ நான் வந்து அவன் வந்து எனக்கு மேல இருக்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான், என்ன வந்து ஏதோ சொல்லிட்டே இருக்கான், எனக்கு பிடிக்கல. ஏன்னா இவங்களால வந்து ஒரு இடத்துல அடிபணிஞ்சு போக முடியாது. அந்த ஆளுமை பண்பு, இவங்க 10 பேருக்கு வேலை கொடுக்குற நிலையில இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க எப்படி போயிட்டு ஒரு இடத்துல அடிபணிஞ்சு ஒர்க் பண்ணுவாங்க? என்னதான் வேலை பார்த்தாலும் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சுயதொழில்னு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இவங்க வீட்டுல யாரா ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஃபீல்ட்ல இருப்பாங்க. இவங்களால போய் இந்த மாதிரி கட்டணத்துல நம்ம சொல்றக்கூடிய சூரியன்ற கிரகம் நான் சொன்ன அமைப்புகளை இருந்தது அப்படின்னா நீங்க டெஸ்ட் பண்ணி கூட பாருங்க. கண்டிப்பா அவங்க வந்து இந்த சொந்த தொழில் இல்லைன்னா கவர்மெண்ட் தொழில தான் இருப்பாங்க. அப்படி இல்லையா பவரான நிலையில இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே 10 பேர் வேலை பார்ப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் சொந்த தொழிலுக்கு வந்தே தீருவோம் அப்படிங்கிற தன்மை இருக்கு. அதே மாதிரி ஐடில போறதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு சந்திரன் நல்ல பவரா இருக்கும். ராஜயோகம் இருக்கிற ஜாதக
எவ்வளவு அமைப்பு எப்படி இருக்கும்? ராஜயோகம் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது மேம். எல்லாருமே வந்து இப்போ பொதுவா எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒருத்தனுடைய அப்பா வந்து நல்ல ஒரு பவரான நிலையில ஒரு கோடிக்கணக்கான சொத்து தேடி வச்சு ஒரு பிசினஸ் ரன் பண்ணி வச்சுட்டு போறாரு. அவரோட பையன் என்ன பண்ணுவாரு? அழகா அதை வழி நடத்துவாரு. அவர் அவர் வந்து ராஜயோகம்னு நினைச்சுக்கலாமா நம்ம? எது ராஜயோகம்ங்க பொதுவா? ஒருத்தர் வந்து அடிமட்டத்துல இருந்து அனுபவங்களா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை வந்து வழிநடத்தி அவங்களா முன்னேறாங்க இல்லைங்களா? இது வந்து ராஜயோகம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பொதுவா வந்து மத்தவங்களுடைய உழைப்புல நாம உட்கார்ந்து சாப்பிடுறது, நம்மளுடைய விஷயங்களை வந்து ரொம்ப ஹைஃபைடா வச்சுக்கிறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒருத்தனுடைய சுயம்ன்றது எங்கன்னா அவனுடைய அனுபவம், அவனுக்கான ஒரு அறிவாற்றல், அவனுக்கான ஒரு திறமை தேடல், அதன் மூலமா நான் ரொம்ப போராடி போராடி தாங்க ஜெயிச்சிருக்கேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு. அவங்க பின்னாடி பாத்தீங்கன்னா நாங்க 0ல இருந்து ஆரம்பிச்சோங்க. இன்னைக்கு இத்தனை ஒரு கோடிகளுக்கு நான் அதிபதியா இருக்கேன். எனக்கே பெருமையா இருக்கு. நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு 10 பேர் வேலை பாக்குறாங்க. உங்களுக்கு வேணா அது வேணா நம்ம பொருத்தி பார்க்கலாம். இப்ப நீங்க சொன்ன வார்த்தையை அவங்ககிட்ட வேணா பொருத்தி பார்க்கலாம். அதே மாதிரி பொதுவா வந்து இந்த சனி சுக்கிரன் இணைவு இருந்தது ஒரு ஜாதகத்துல அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குங்க. அவங்க வந்து என்னன்னா கண்டிப்பா நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். ஆனா அனுபவ ரீதியா ஒரு அடிமட்டத்துல இருந்து உயரமான நிலைக்கு போயிருப்பாங்க. எளிமையா வந்து அவங்களுக்கு கிடைச்சிடாதுங்க. எல்லாமே அடிபட்டு கிடைச்சிருக்கும். ஆனா ஒரு எல்லா சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த சனி சுக்கிரன்ல இருக்குங்க. அதே மாதிரி 1, 5, 7, 9 இந்த மாதிரி 1, 5, 9 வந்து எங்கெல்லாம் வந்து சனி இருக்க இடத்துல இருந்து எண்ணினீங்கனாலும் சரி, சுக்கிரன் இருக்கிற இடத்துல இருந்து எண்ணினீங்கனாலும் 1, 5, 7, 9 இந்த 2 கிரகமும் இணைவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பலன் பொருந்தும். கடவுள் பக்தியால ஜாதகத்தோட கட்டத்தை அது மாற்ற முடியுமா? அது கண்டிப்பா இல்ல மேம். எப்படின்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எழுதப்பட்ட அந்த நேரங்களை வச்சுதான் நம்ம கணிக்கிறோம். சரிங்களா? அப்ப இறைத்தன்மையால எல்லா விஷயத்தையும் மாத்திக்க முடியும் அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்மளோட கட்டத்தை அழிச்சு நம்ம எழுதி மாத்திக்க முடியும் தானே. கிரகங்கள் என்ன அமைப்புல இருக்கோ பிறக்கும் போது நம்மளுடைய ஜாதக கட்டத்துல எந்த கிரகம் எந்த அமைப்புல ஸ்டேட்டஸ்ல உட்கார்ந்து இருக்கோ அதான் எதுவுமே நம்மளுடைய இறப்பு வரைக்கும் மாறாது. நிலைகள் எதையும் மாற்ற முடியாது. இறைத்தன்மைங்கிறது அவங்களுடைய நம்பிக்கைன்னு சார்ந்த விஷயம். அதை நம்புறோம். ஆனா எதையுமே வந்து மாத்த முடியாது. அனுபவிச்சுதான் கிடக்கணும். இப்ப என்னன்னா இப்போ ஒருத்தரோட அதிபக்தியால அவங்கள அதான் நான் என்ன சொல்றேன்னா அவங்க ஜாதகத்துல இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு குழந்தையோ இல்ல திருமணமோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் இது உங்க ஜாதகத்துல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மறுபடியும் அதே ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த ஜாதகத்துல இருக்கு, உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு, இந்த 3 மாசமோ இல்ல 6 மாசமோ கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இது இருக்கு. அப்போ அதுல வந்து கடவுள் பக்தியால அது அவங்களுக்கு அந்த ஜாதகம் அமையுதா இல்ல அவங்களுக்கு பிறந்ததுல இருந்தே அந்த கட்டம் அவங்களுக்கு அமைப்பு அப்படி இருக்கா? இல்ல நம்ம முன்னாடி பேசின மாதிரிதான். எதுவுமே வந்து பிறந்த உடனே அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் இவங்களுடைய ஹிஸ்டரி முதல்ல நம்ம பார்க்கலாம்னு சொல்றோம். அப்ப இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் இப்போ ஒருத்தர் வந்து கடனாளி ஆகணும் அப்படிங்கும்போது ஒரு நோய் வாய்ப்படணும்னு இருக்குங்க. ஒரு ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல போய் இவர் வந்து ரத்தம் கொடுக்கணும், போயிட்டு ரத்தம் குறைபாடு இருக்குன்னு இவருக்கு ஒரு நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல என்ன பிரச்சனை இருக்கும்? அப்ப அதுக்கான கிரகம் அவங்க தூண்டும். அப்பதான் அவருக்கு அந்த சிம்டம்ஸே தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அதே மாதிரிதான் ஒருத்தர் வந்து வாழ்க்கையில அவங்களுடைய கடன் பட்டு நான் முன்னுக்கு வரேன்னு சொல்றேன். அந்த முன்னுக்கு வரேன்னு நிலை மாறும்போது பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான கிரகங்கள் தூண்டும். அந்த எந்த கிரகம் பிரச்சனையா இருக்கும் அந்த கிரகத்தை பாசிட்டிவான கிரகம் தூண்டும். இப்ப சுக்கிரன் வந்து பிரச்சனைங்க. அப்போ கடன் வந்துருச்சு, பண இழப்பு ஏற்பட்டுருச்சு. அப்ப இவருக்கு வந்து என்ன ஆயிடுறது, ஒரு குருவோ சனியோ தூண்டும் போது என்ன ஆகும்னா பணவரவு காலகட்டம். நீங்க நினைப்பீங்க எனக்கு அங்க போனதுனாலதான் மாறிடுச்சு அப்படின்னு. அது கூட நம்ம அந்த அமைப்பு கூட இருக்கணும்னா நம்ம அந்த பாசிட்டிவான கிரகம் மாறும்போதுதான் நமக்கு அந்த அமைப்பே வருங்க. ஆனா நம்மளுடைய புரிதல் இருக்கு இல்லையா, என்ன ஓட்டமும் புரிதலும் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சுதான் நம்ம அனுமானிக்கிறோம் இதுதான் அப்படின்றது மாதிரி. வெளியூர்ல வந்து படிக்கிறவங்களும் சரி, இங்க இருந்து நம்ம ஊர்ல இருந்து வெளியூருக்கு போய் படிக்கிறவங்களோ இல்ல வேலை பாக்குறவங்களோ அவங்களுக்கு இந்த ஜாதக ரீதியான இல்ல உங்களோட இதுல நீங்க என்ன இது சொல்லுவீங்க? அவங்களுக்கு ஏதாவது அமைப்பு அப்படிதான் அமையுமா, அவங்க அந்த ஊருக்கு தான் போய் படிக்கணும், இப்படிதான் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? சோ அந்த அமைப்பு உங்களோட இதுல நீங்க அது பார்க்க முடியுமா? கண்டிப்பாங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா நம்ம சொல்ற மாதிரிதான் இவங்க எந்த ஊர்ல வேலை பார்ப்பாங்க, என்ன சம்மந்தப்பட்ட வேலை பார்ப்பாங்க, எது சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருப்பாங்க அப்படிங்கறத முதற்கொண்டு எடுத்துடலாம். பொதுவா வந்து இந்த சனி வக்ரமானா வந்து சொந்த ஊர்ல இருக்க விடுறது கிடையாது ஒண்ணு. இன்னொரு படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் வந்து ஒன்னா இணைவா இருக்கும். இப்போ குருச்சந்திரன் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா கூட வந்து வாழ முடியாம கொஞ்ச நாள் ஹாஸ்டல்ல தங்கி படிப்பாங்க. சில பேர் பாட்டி வீட்டை தங்கி படிப்பாங்க, சில பேர் உறவினர்கள் வீட்டை தங்கி படிப்பாங்க. அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட லைஃப்ல வந்து ஒரு பெற்றோரோட இணைஞ்சிருக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஒரு தனிமை விரும்பியாவும் இருப்பாங்க. இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அதீத ஏக்கங்கள் இருக்கும்.
அந்த பாசத்துக்காக இயங்கக்கூடிய பர்சன்ஸா இருப்பாங்க. அதே மாதிரி சந்திரன் குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்குலாம் வந்து வெளிநாடு வெளியூர்ல எல்லாம் போய் தங்குறதுக்கான சூழல்கள் அமைச்சிருது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல வந்து சூரியன் பவரா இருந்தாலுமே இந்த பசங்களோட இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் அடிக்கடி போயிட்டு வர நிலையை கொடுத்துருது. சொந்த ஊரை விட்டு வெளியில போறோம் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சனி வக்ரமா இருக்கும், சந்திரன் பலமா இருக்கும். அது மாதிரி வெளிநாட்டுல படிக்கிற பசங்களுக்கு போய் படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷபம், கடகம், விருஷகம், மகரம் இந்த இடங்கள்லாம் சந்திரன் இருக்கு பாத்தீங்களா. அப்படி சந்திரன்ற கிரகம் அங்க இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் எப்படினாலும் இவங்க வெளியூர்ல போய் தங்கக்கூடிய சூழல் அமையும். படிப்புக்காகவோ வேலைக்காகவோ குடும்பத்தை பிரிய வேண்டிய சூழல் ஏற்படும். அது மாதிரி அவங்க ஜாதகம் பார்த்தோன்னே சொல்லிடலாம். இந்த ராசி எப்படி கட்டத்தை பார்த்தோன்னே சந்திரன் உட்கார்ந்துருக்கா, ரைட்டு இந்த பையன் வந்து ஐடில போவான், இந்த பையன் வந்து வெளி மாநிலம் போக போறாரு, படிப்புக்காக போவாரா வேலைக்காக போவாரா, இவரோட குடும்ப சூழல் அங்கேயே செட்டில் ஆகுமா, எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கலாம். இவ்வளவு நேரமா என்னோட கேள்விகளுக்கு நீங்க ரொம்ப அழகா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க மேம். நன்றி.